நம்ம பார்க்க போற ஸ்டார் தொகுதி சென்னை மாவட்டத்திலேயே அதிகபட்சமான வாக்காளர்கள் இருக்கிற பெரம்பூர். கிட்டத்தட்ட 2,22,792 வாக்காளர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கையில அந்த தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க பிரியா? திமுக தரப்பிலிருந்து தற்போதைய எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் அவர்கள், என்டிஏ கூட்டணி பாமகவின் எம். திலகபாமா அவர்கள், டிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள், என்டிகேவின் வெற்றி தமிழன், இவங்க எல்லாருமே வேட்பாளர்களா அந்த தொகுதியில நிக்க போறாங்க. கடந்த தேர்தலுடைய நிலவரம் என்ன வைஷு? கடந்த தேர்தலில் ஆர்.டி. சேகர் அவர்கள் 1,05,267 ஓட்டுகள், அதிமுக இருந்து என்ஆ தனபாலன் அவர்கள் 50,291 ஓட்டுகள், நாத்தாக்கால இருந்து மெர்லின் சுகந்தி அவர்கள் 19,821 ஓட்டுகள், மானிமால இருந்து பொன்னுசாமி அவர்கள் 17,072 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 54,976 ஓட்டுகள் வித்தியாசத்துல திமுக அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பதிவான ஓட்டுல இருந்து 53% அவங்களே அள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கல இப்போ 2026 விஜய் அவர்கள் டிவிகே அவர்களும் உள்ள வந்திருக்காங்க இல்லையா? இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கும்? சென்னை மாவட்டத்திலேயே இந்த தொகுதியில தான் அதிகப்படியான நியூ ஓட்டர்ஸ் 24,142 பேர் சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 இருந்து 34 வயதுக்கு உட்பட்ட இளம் வாக்காளர்கள் 35% மேல இந்த தொகுதியில தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கியமான காரணமாகவும் இதுதான் சொல்லப்படுது. இந்த 24,000 ஓட்டுகளும் 35% மேல இருக்கக்கூடிய ஓட்டுகளும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய புஷ் தரும் அப்படின்னே சொல்லலாம். திராவிட கட்சிகளுக்கு எப்பயுமே விசுவாசமா இருக்கக்கூடிய ஓட்டுகளை தாண்டி இந்த யங் ஓட்டர்ஸ் மாற்றத்தை விரும்பினாங்க அப்படின்னு சொன்னா கடந்த தேர்தலில் திமுக வச்சிருந்த 55,000 மார்ஜின் அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியமே கிடையாது. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாமகவோட இணைஞ்சிருக்காங்க இல்லையா? வட சென்னையில உள்ள வன்னியர்களோட ஓட்டும் தொழிலாளர்களோட ஓட்டும் அவங்களுக்கு தான் போகும். அதனால திமுகவோட மெகா மெஜாரிட்டி உடையறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியில கடந்த முறை 19,821 ஓட்டுகள் பெற்று 10% எடுத்திருந்தாங்க. அவங்களுமே அந்த ஓட்டுகளை இப்போ தக்க வைக்கிறதுமே ஒரு சவாலாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த தொகுதியில உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத பாத்திரலாம். கணேசபுரம் மேம்பாலத்தையும் கொடுங்கையூர் பயோ மைனிங்கையும் திமுக அவர்கள் அவங்களோட சாதனைகளா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மக்கள் மத்தியிலுமே நிறைய விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கழிவு நீர் குடிநீரோட கலக்கிறதுனால அது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஏன்னா வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னுமே வேலை வாய்ப்பு கிடைக்கல, சரியா நடக்கலங்கிற விஷயமா இருக்கட்டும், போக்குவரத்து இணைப்புங்கிறத சரி செய்யாம அதை மேம்படுத்தாமலே வச்சிருக்காங்கன்றதெல்லாம் மக்கள் குறைகளா அடுக்கிக்கிட்டே போறாங்க. கோட்டைக்கும் மாற்றத்திற்கும் இருக்கக்கூடிய யுத்தமா தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்க போகுது. திமுக ஆல்ரெடி 55,000 மார்ஜின்ல வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா? அந்த திமுக கோட்டைய இந்த டிவிகே உடைய இளைஞர் படை தகர்க்குமா அப்படிங்கறத மே 4ஆம் தேதி வரை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும்.